வணக்கம். பாலியல் மந்திரன் டிவி நேயர்களே, நம்மளுடைய பாலியல் மந்திரன் டிவியில் ஆதவன் பார்மா தயாரிக்கக்கூடிய பிஎம் ஆயிலை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கிறேன். பிஎம் ஆயில் வந்து ஒரு சிறப்பான ஒரு கூந்தல் தைலம், சிறப்பான புண்ணாற்றி, சிறப்பான உஷ்ணத்தை வந்து முழுமையாக குறைக்கக்கூடிய ஒரு நல்ல நிவாரணி அப்படின்னு சொல்லி அதை நாம் சொல்லிகிட்டே போகலாம். ஸோ இதில் ஆதவன் பார்மா தயாரிக்கக்கூடிய பிஎம் ஆயிலில் முதல் இன்க்ரீடியன்ட்ஸ் எது அப்படின்னா வந்து அவுரி அப்படின்னு நாம் சொல்லுவோம். இந்த அவுரி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து எல்லாருக்குமே தெரியும். சந்தைகளில் பார்த்தோன்னா நீலி பிருங்காதி தைலம், நீலி பிருங்காமலக தைலம் இப்படிலாம் வந்து நிறைய கிடைக்கும். ஸோ அந்த அவுரியை வந்து நல்லா நம்ம ப்ராப்பராக முறையாக பயன்படுத்தணும் அப்படின்னா இண்டிகோஃபெரா டிங்டோரியா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த அவுரியை வந்து நாம் முறையாக பயன்படுத்தணும் அப்படின்னா அது வந்து நல்ல உள்மருந்தாகவும் பயன்படும், வெளிமருந்தாகவும் பயன்படும். அந்தளவுக்கு வந்து அற்புதமான மருத்துவ குணம் உள்ளது. ஸோ இப்போ ரொம்ப டேண்ட்ரஃப் இருக்குன்னு வைங்க, கிராமங்களில் வந்து இன்றைக்கும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவுரி இலை ஒரு கைப்பிடி, கரிசலாங்கண்ணி இலை ஒரு கைப்பிடி எடுத்து நல்லா அரைச்சி அதை வந்து நல்லா தலையில் தேய்ச்சி அதை வந்து அப்படியே குளிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த டேண்ட்ரஃப் வந்து முழுமையாக கண்ட்ரோல் ஆகிறத வந்து ஈஸியாக பார்க்க முடியும். அதே மாதிரி வந்து முடி சார்ந்த சாயத்துக்கு வந்து இந்த இண்டிகோஃபெரா டிங்டோரியான்னு சொல்லக்கூடிய அவுரியை வந்து பயன்படுத்துகிறாங்க. ஸோ அந்த ஒரு நீல கலருக்கு வந்து நீலி, அதனாலேயே இதற்கு வந்து நீலின்னு பேர் வந்தது அப்படின்ற மாதிரி நாம் சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து நல்ல சாயம் ஏற்றக்கூடிய தன்மை, அதாவது இளநரை இருக்குது அப்படின்னா அதை வந்து அப்படியே லேசாக வந்து மறைய வைக்கக்கூடிய தன்மையெல்லாம் வந்து இதற்கு உண்டு. ஸோ இன்றைக்கி வந்து நிறைய பேர் டை அடிப்பாங்க. எப்படி டை அடிப்பாங்கன்னா அவுரி இலை, மருதாணி இலை, நெல்லிக்காய், கொஞ்சம் போல் டீயோட கஷாயம். ஸோ இதை வந்து அந்த டீ இலையோட கஷாயம் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா வந்து அதை பாயில் பண்ணி ஆற வச்சு அதை அப்ளை பண்ணி, ஸோ வந்து இயற்கையாகவே வந்து முடிக்கு சாயம் ஏற்றுறதெல்லாம் நாம் வந்து பார்த்துருக்குறோம். அந்தளவுக்கு வந்து அவுரி ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நிறைய இந்தியாவில் தயாரிக்கக்கூடிய பல்வேறு விதமான கூந்தல் தைலங்களில் வந்து ஒரு முக்கியமான உட்பொருளாக இருக்கிறது வந்து அவுரி. அந்த அவுரியை நாம் வந்து நம்மளுடைய ஆதவன் விஎம் ஆயிலில் வந்து நாம் சேர்த்துருக்குறோம். இந்த அவுரிக்கு வந்து ஒரு பெயரே உண்டு. ஆஹா இவர் நீலியடா 64 பேரை கொன்றாளடா அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி உண்டு. ஆஹா இவர் நீலியடா 64 பேரை கொன்றாளடா. சில பெண்கள்லாம் இருக்கிறாங்க, நீலி கண்ணீர் வடிப்பாங்க. எதுக்கு எடுத்தாலும் வந்து அழுவாங்க. அழுதாச்சுன்னா ஆம்பளைக்கு வந்து உடனே வந்து இறக்கம் வந்துடும். ஐயோ அழுதுட்டாலே எதுக்கு அழுகிற, இப்போ புருஷனுக்கும் பொண்டாட்டியும் சண்டையாக இருக்கும், இதுக்கு தான் நான் அவங்ககிட்ட சொல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு விசும்பு போட்டான்னா அவள் அழுத உடனே நம்ம ஆளுக்கு வந்து அப்படியே மனசு கரைஞ்சிரும், கரகரன்னு கரைஞ்சிரும். உடனே அவள் கரத்தை பிடிச்சிருவான், கையை பிடிச்சி ஏன் இதுக்கு இல்லாமல் அழுகிற, அதெல்லாம் அழாத நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவள் அந்த உடனே வந்து ஒரு சிரிப்பு அவளுக்கும் வந்துடும். சிரித்த உடனே வந்து அடுத்து ஒரு டிமாண்ட் வரும். அப்போ அந்த பட்டுப்புடவை வாங்கி கொடுத்துருவீங்கல்ல, அந்த 3.25 சவரன் நகையை திருப்பி கொடுத்துருவீங்கல்ல, அப்போ என் தங்கச்சி எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போகலாம்ல, எங்கள் அண்ணன் வரலாம்ல, எங்கள் சொந்தக்காரங்க வரலாம்லன்னு சொல்லி டிமாண்ட் மேலே டிமாண்டாக வைப்பாங்க. லேசாக அழுது அந்த அழுதையை அமர்த்தினதுக்காக வந்து இவன் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் லாஸ் ஆகிடுவான் கடைசியில். அதனால தான் நீலிக்க நீர் வடிக்கிறா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீலிக்க நீர் வடிக்கிறா அப்படின்ற மாதிரி ஆஹா இவன் நீலியடா 64 பேரை கொன்றாளடான்ற மாதிரி இந்த நீலி இலையோட சாறு வந்து என்ன பண்ணுன்னா 64 பாசானங்களையும் முறிக்கக்கூடிய தன்மை உள்ளது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உடம்புக்குள்ளே சில நேரத்தில் நம்ம உடம்புக்குள்ளே வந்து பாசான விளையும். உப்பே சாப்பிட்ருக்க மாட்டோம், ஆனால் வந்து உடம்புல வந்து உப்பு சத்து காட்டும். ஆமாம், நான்வெஜ்ஜே சாப்பிட மாட்டான், யூரிக் ஆசிட் வந்து உடம்புல காட்டும். அப்போ சில நேரங்களில் வந்து உடம்பை அழிக்கக்கூடிய நச்சுக்கள் சத்துக்கள் உடம்புக்குள்ளேயே உற்பத்தி ஆகும். சரியா? ஸோ உடம்புக்குள்ளே உற்பத்தி ஆகக்கூடிய சூழல் உண்டு. அதே மாதிரி வந்து இந்த 64 பாசானம்ன்றது வந்து சித்த மருத்துவத்தில் பயன்படுத்தும். வீரம், பூரம், துருசு, மிருதார் சிங்கி, கௌரி பாசானம், தொட்டி பாசானம், வெள்ளை பாசானம், இப்படி வந்து ஒரு 64 பாய்சனஸ் கெமிக்கல்ஸ் வந்து சித்த மருத்துவத்தில் பயன்படுத்தப்படும். ஸோ அதை வந்து முறையாக தேர்ச்சி பெற்ற குருகுலம் அறிந்தவர்கள் அதை வந்து பயன்படுத்துவாங்க. இன்றைக்கெல்லாம் வந்து பாசானத்தை தொடக்கூடிய சித்த மருத்துவர்கள் இல்லை என்றே சொல்லலாம். சரியா? ஒரு சிலர் இருக்கிறாங்க, பாரம்பரியமாக பண்ணக்கூடியவங்க இருக்கிறாங்க, படித்த பட்டதாரிகள் பாசான முறையை கையாளக்கூடிய அந்த டெக்னிக்ஸ் எல்லாம் வந்து வச்சுருக்கிறாங்க. ஆனால் வந்து பெருவாரியாக வந்து பாசான முறைகள் வந்து இன்றைக்கி வந்து பின்பற்றப்படுவதில்லை அப்படின்னு நாம் சொல்லலாம். ஸோ அப்போ இந்த பாஷாணம்
இந்த பாஷாணம் ஒரு ஆள் வந்து பாஷாணத்தை சாப்பிட்டா கூட அந்த பாஷாணத்தையும் முறிக்கக்கூடிய விஷமுறிவு செய்யக்கூடிய தன்மை வந்து நீலிக்கு உண்டு. அதனால தான் ஆகா இவன் நீலியடா 64 பேரை கொன்றாளடா அப்படின்னு சொல்கிறது. இப்படி நம்மால் நீலி கண்ணீர் வடித்து ஆற்றுக்காரனை அப்படி ஒரு அமுக்குறாங்களோ அதுதான் கொல்றது, வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ அதே போல் தான். ஸோ அப்போ அந்த நீலிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன்டிஃபங்கல் அதாவது எப்பேற்பட்ட ஃபங்கஸையும் ரிமூவ் பண்ணக்கூடிய தன்மை வந்து அவுரிக்கு உண்டு. ஸோ எந்த ஹேர் ஆயிலில் நீங்கள் கூந்தல் தைலத்தில் முடி தைலத்தில் அவுரி சேர்க்கப்பட்டால் நம்மளுடைய ஸ்கேல்பில் மண்டை ஓடில் வரக்கூடிய ஃபங்கஸை வந்து அது வந்து டோட்டலாக வந்து சரி பண்ணும், ஆன்டிஃபங்கலை வந்து சரி பண்ணும். நிறைய வந்து அதாவது முடி வந்து உதிர்றதுக்கு, முடி வெடிக்கிறதுக்கு, முடியோட அந்த ஃபாலிகிள்ஸ்னு சொல்லுவோம், அது வந்து டெவலப் ஆகிறதுக்கு அது தடையாக இருக்கிறது எதுனா வந்து இந்த நம்ம மண்டை ஓடில் இருக்கக்கூடிய சில ஃபங்கஸ் காரணம். வெளியில் நிறைய சுற்றுவோம், நிறைய கார்பன் மோனாக்சைடு வந்து அப்படியே கரித்தூளாக வந்து தலையில் இருக்கும். ஸோ சிட்டியில் இருக்கிறவன் சீக்கிரம் சொட்டையாகிறான் அப்படின்னா அதுக்கு காரணம் டிராஃபிக்கும் ஒரு காரணம். ஸோ டிராஃபிக்கில் போகிறப்போ வந்து கார்பன் மோனாக்சைடோட கரித்துகள்கள் வந்து வாகனத்தோட புகைத்துகள்கள் வந்து மண்டை ஓட்டில் படுறப்போ வந்து அங்கே இருக்கக்கூடிய சில வேதிவினை மாற்றங்கள் உண்டாகி முடி வந்து கொத்தாக கொட்டக்கூடிய சூழல் உண்டாகும். ஸோ அப்போ அந்த ஃபங்கஸை வந்து முழுமையாக சரி பண்ணக்கூடிய தன்மை வந்து அவுரிக்கு இருக்குது. அவுரிக்கு இருக்கிறது ஆய்வுபூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கு. பல 1000 ஆண்டுகளாகவே சித்தர்கள், யோகிகள், முனிவர்கள்லாம் பயன்படுத்திய ஒரு அற்புதமான மூலிகை தான் அவுரி. அந்த அவுரியை வந்து நாம் வந்து நம்மளுடைய ஆதவன் பார்மா தயாரிக்கக்கூடிய விஎம் ஆயிலில் சேர்த்துருக்குறோம். அற்புதமான குணம் தரக்கூடியது, நல்ல முடி வளர செய்யும், முடி வெடிப்பை வந்து சரி பண்ணும், முடியை அடர்த்தியாக வளர செய்யும். அவுரிச்சாருக்கு வந்து பரவும் தன்மை அதிகம், அதுதான் ஸ்பீடாக பரவும். ஸோ எந்த இடத்துல இருந்தாலும் சரி அந்த அவுரி சேர்க்கப்பட்ட எண்ணெய் நீங்கள் அவுரிச்சாரை தலையில் ஊற்றி பார்த்தா தெரியும், சலன்னு கரும்பு காட்டுக்குள்ளே பாம்பு போனால் மாதிரி சலன்னு வந்து அது வந்து பரவும் தன்மை உள்ளது, அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். சரியா? ஸோ அப்போ அந்த அவுரி வந்து நாம் சேர்த்துருக்குறோம். மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷனே நாம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அடுப்பில் ஏற்றாமல் சூரிய புடம் போட்டு எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தைலம் நம்மளுடைய விஎம் ஆயில். ஸோ அற்புதமான தைலம். ஸோ இந்த ஆயிலை நீங்கள் வந்து பயன்படுத்தி பாருங்கள், பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்கள் சரி செய்ய முடியும். தலைமுடி உதிரல், இளநரை, அதே போல் வந்து புழுவெட்டு, தலையில் உண்டாகக்கூடிய புழுவெட்டு, இது எல்லாமே வந்து சரியாகும். பொடுகு, பேன் தொல்லை எல்லாமே வந்து கட்டுப்படக்கூடிய வல்லமை இந்த எண்ணெய்க்கு உண்டு. 4 இன்க்ரீடியன்ஸில் முதல் இன்க்ரீடியன்ஸ் வந்து அவுரி, அதற்கடுத்த இன்க்ரீடியன்ஸ் வந்து வெட்பாலை. இந்த வெட்பாலையை பற்றி அடுத்து நாம் பார்க்க போகிறோம். அதுவரை காத்திருங்கள். நன்றி. For appointment, Dr. Arun Chinnaya Camp. Contact number 8608400035. For online consultation, India and overseas, 812407 667, 81241 7667, 812467 667. மற்றும் ஆதவன் சித்தாஷ்ரம் கிளைகளிலும் மருந்துகள் கிடைக்கும்.